أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخشى إلا الله فعسى أولئك يكونوا من المهتدين. அல்லாஹ் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் பிரான்சிற்கு இங்கு ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கான அர்பாகியத்தை வழங்கியுள்ளான். ஸ்டார்ஸ்பர்க் என்ற இந்த நகரத்தில் அல்லாஹுவின் அருளால் புதிய அகமதிகள் மற்றும் பாகிஸ்தானை சாராத அகமதிகள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கின்றனர். இன்னும் சொல்வதென்றால் ஏறக்குறைய 75% பேர் பாகிஸ்தானை சாராதவர்கள் ஆவர். அல்லாஹுவின் அருளால் கலப்பற்ற தன்மை மற்றும் விசுவாசத்தில் அவர்கள் முன்னேறியுள்ளனர். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அவர்களுக்கு இங்கு ஒரு பள்ளிவாசலை வழங்கியுள்ளான். இங்குள்ள அகமதிகள் முன்பை விட அதிகமாக ஜமாத் அமைப்புடன் இணைந்திருக்க முடியும். அல்லாஹ் இவர்களுக்கு நற்பாகியத்தையும் வழங்குவானாக. நான் ஓதிய வசனத்தின் பொருளை படிக்கின்றேன். அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகைகளை நிலைநாட்டி ஜக்காத் கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவர் மட்டுமே அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பார். இத்தகையவர்களே விரைவில் வெற்றி பெறக்கூடியவர்கள். அல்லாஹ் பள்ளிவாசலை கட்டுபவர்கள் மற்றும் அதனை நிரப்புபவர்களின் சிறப்பம்சமாக இதனை கூறியுள்ளான். அதாவது அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அனைத்து ஆற்றல்களின் தலையூற்றும் அதிபதியும் இறைவனின் இருப்பே ஆகும், மற்ற அனைத்தும் ஒன்றுமற்றதாகும் என்று அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றனர். எனவே இந்த ஈமானை அடைவதற்கு அல்லாஹ்வின் முன்பு குனிவதும் அவனை வணங்குவதும் மிக முக்கியமாகும். அல்லாஹ் தனக்கு முன்னால் குனிபவர்களின் ஈமானையும் நிச்சய உறுதியையும் அதிகப்படுத்துகின்றான். பிறகு மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்வதையும் பள்ளிவாசலை நிரப்புபவர்களின் ஒரு சிறப்பம்சமாக அல்லது ஒரு நிபந்தனையாக அல்லாஹ் எடுத்து கூறியுள்ளான். ஏனென்றால் மறுமை நாளின் மீதான நம்பிக்கையே இறைவணக்கத்தின் பக்கம் நம்மை கவனம் செலுத்த வைக்கின்றது. அந்த இறைவணக்கம் களப்பற்ற முறையில் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக செய்யப்பட வேண்டும். இந்த விஷயத்தை எடுத்து கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்வதால் ஏற்படும் பயன் என்னவென்றால் அதன் மூலமாக இறை ஞானம் கிடைக்கின்றது. மேலும் உண்மையான இறை ஞானம்
உண்மையான இறை அச்சமின்றி கிடைக்க முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இறுதி நாள் தொடர்பாக சந்தேகம் எழுவது ஈமானை அபாயத்தில் போட்டு விடுகின்றது. மேலும் நல்ல முடிவு கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை கொள்ள முடியாது. பிறகு மனிதன் ஈமானில் நிலைத்திருப்பான் என்ற விஷயமும் நிலைத்திருக்காது. எனவே எவர்களது உள்ளத்தில் மறுமை நாளின் மீதான எந்த சந்தேகமும் வராதோ, மேலும் நல்ல முடிவிற்காக இறைவன் பக்கமே குனிந்திருப்பவரே உண்மையான அடியார் மற்றும் பள்ளிவாசலை நிரப்பக்கூடியவர்கள் ஆவர். மேலும் அன்னார் கூறினார்கள், எவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால் தான் பள்ளிவாசலை நிரப்ப முடியும், அல்லது அவர்களுக்குத்தான் பள்ளிவாசலை கட்டுவதால் பயன் ஏற்படும். இன்னும் சொல்வதென்றால், பள்ளிவாசலை ஐவேளையும் நிரப்புவது நமது பணியாகும். அல்லாஹ் இங்கு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று கூறியுள்ளான். நிலைநாட்டுதல் என்பதன் பொருள் ஜமாத்தாக தொழுகையை நிலைநாட்டுதல் என்பதாகும். பிறகு ஜக்காத் செலுத்துவதன் பக்கமோ பொருள் தியாகம் செய்வதன் பக்கமும் பள்ளிவாசல்களை நிரப்பக்கூடியவர்களின் சிறப்பம்சமாக அல்லாஹ் கூறியுள்ளான். இந்த சிறப்பம்சங்கள் அவர்களிடம் இருக்க வேண்டும். எனவே இறைவனது மார்க்கத்தை பரப்புவதற்கு தியாகங்கள் செய்யுங்கள். இறை படைப்பினங்களின் உரிமைகளையும் செலுத்த வேண்டும். இவை அனைத்தையும் நாம் அல்லாஹின் மீதான அச்சம் நமது உள்ளத்தில் அதிகரிக்க வேண்டும். மேலும் அவனது திருப்தியை பெறுவதற்கு நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இந்த அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள்தான் அல்லாஹ்வின் பார்வையில் நேர்வழி பெற்றவர்கள் ஆவர், அல்லது அவர்கள் நேர்வழி பெற்ற மக்களில் கணக்கிடப்படுவர். ஆக நாம் எப்போதும் இந்த துவாவை செய்து வர வேண்டும். மேலும் இதற்கேற்ப முயற்சி செய்ய வேண்டும். மேலும் புதிய அகமதிகளும், குறிப்பாக பழைய அகமதிகளும், குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கின்ற அகமதிகள் இந்த விஷயத்தின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதாவது அவர்கள் அல்லாஹ்வின் முன்பு குனிந்தவாறு புதிதாக வரக்கூடியவர்களுக்காக தமது முன்மாதிரியை நிலைநாட்டியவாறு, நாம் பள்ளிவாசலை கட்டிய பிறகு இந்த எண்ணத்துடனும், மேலும் நாம் நமது செயல் நிலைமைகளை அவனது இந்த கூற்றிற்கேற்ப ஆக்கிக் கொண்டவாறு பள்ளிவாசலை நிரப்புவதற்கான நற்பாகியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும். மேலும் எங்களை நேர்வழி பெற்ற மக்களுடன் இணைப்பாயாக. மேலும் எங்களது பலவீனங்கள் மற்றும் குறைகளின் காரணமாக பள்ளிவாசலை நிரப்புபவர்கள் தொடர்பான அல்லாஹ்வின் கட்டளையின்படி செயல்படாமல் எங்களது உலக மற்றும் மறுமையை பாழாக்குபவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. எங்கள் மீது கருணை காட்டியவாறு எங்களை நேர்வழியிலிருந்து விலகிச் செல்வதிலிருந்து காப்பாற்றுவாயாக. மேலும் எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. எங்களது எண்ணங்களை தூய்மையானதாகவும் நல்லதாகவும் ஆக்குவாயாக. நாங்கள் உனது உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பகுதியில் உனது மார்க்கத்தின் தூதுச் செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த பள்ளிவாசலை கட்டியதுடன் உன்னால் அனுப்பப்பட்ட வாக்களிக்கப்பட்ட மசீஹின் கூட்டிற்கேற்ப இந்த பள்ளிவாசலை தப்லீகின் வழியாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மேலும் உனது அருளை பொழிந்தவாறு எங்களை எங்களது அன்பிற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கூற்றிற்கு எங்களை வாரிசாக்குவாயாக. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக பள்ளிவாசலை கட்டுகின்றாரோ அவருக்காக அல்லாஹும் சொர்க்கத்தில் அதே போன்ற வீட்டை கட்டுகின்றான். எனவே எங்களை உண்மையான நம்பிக்கையாளராக ஆக்கியவாறு உனது அருளால் அருள்பாலித்துக் கொண்டே இருப்பாயாக. ஆக இந்த விஷயங்களை பெறுவதற்கு முதலில் ஒவ்வொரு அகமதியும் தமது தொழுகைகளை ஆய்வு செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஐவேளை தொழுகைகளை முறையாக தொழுவதன் பக்கம் கவனம் இருக்கின்றதா? பிறகு ஜமாத்தாக தொழுவதன் பக்கம் கவனம் இருக்கின்றதா? பள்ளிவாசல் கட்டப்படுவது மட்டும் போதுமானது கிடையாது. சொர்க்கத்தில் வீடு கட்டுவதற்கு பள்ளிவாசலை கட்டுவது மட்டும் போதுமானது கிடையாது. மாறாக இதற்கு நம்பிக்கை கொள்வதுடன் செயல்களின் தேவையும் இருக்கின்றது.
அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி நடப்பதும் அவசியமாகும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் இருப்பதன் உரிமையை செலுத்துவதும் அவசியமாகும். முஸ்லிம்கள் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களை கட்டுகின்றனர். ஆனால் அதில் பிரிவினை தொடர்பான தர்சே வழங்கப்படுகின்றது. அதில் அல்லாஹ்வின் மீதான அச்சம் மற்றும் இறை படைப்பினங்களின் உரிமைகளை செலுத்துவது தொடர்பாக எடுத்து கூறுவதற்கு பகரமாக சுய லாபம் அல்லது தமது பிரிவின் பயன் தொடர்பான விஷயங்களே எடுத்து கூறப்படுகின்றது. அல்லது புதிய புதிய பித்தத்துகளை பெயர்தாங்கிய ஆலிம்கள் உருவாக்குகின்றனர். இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துடன் நடைமுறையுடன் எவ்வித தொடர்பும் கிடையாது. அந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வின் பார்வையிலும் மேலும் அவனது தூதரின் பார்வையிலும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் பள்ளிவாசல்கள் அல்ல. ஆக பள்ளிவாசலின் உரிமையை செலுத்துவது, மேலும் அதை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் வழியாக ஆக்குவது, மேலும் அதனை கட்டுவதனால் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவது ஆகியவை மிக பெரிய பொறுப்பாகும். மேலும் இந்த பொறுப்பை ஒவ்வொரு அகமதியும் புரிந்து கொண்டு இதன்படி செயல்பட்டு மேலும் இதன் உரிமையை செலுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் நம்மை ஒரு உண்மையான முஸ்லிமாக ஆக்குவதற்காகவும், மேலும் இறை வணக்கங்கள் மற்றும் தமது பள்ளிவாசல்களின் உரிமையை செலுத்துவது மற்றும் இறை படைப்பினங்களின் உரிமைகளை செலுத்துவது தொடர்பாக எந்த விஷயங்களை நமக்கு எடுத்து கூறியுள்ளார்களோ அதனை புரிந்து கொள்வதும் அதன்படி செயல்படுவதும் அவசியமாகும். அப்போதுதான் நாம் அல்லாஹ்வின் மீது உறுதியான மற்றும் முழுமையான நம்பிக்கை கொண்டுள்ளோம். மேலும் இறுதி நாளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளோம். மேலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக நமது தொழுகைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாவோம். மேலும் தமது செல்வத்தை தியாகம் செய்து அல்லாஹ்வின் அடியார்களின் உரிமையையும் செலுத்தக்கூடியவர்களாவோம். மேலும் எந்த இருப்பின் மீதாவது நமக்கு அச்சம் இருக்குமென்றால் அது இறைவன் மீதான அச்சமே ஆகும் என்று நம்மால் கூற முடியும். அல்லாஹ்வின் மீதான அச்சமே நமது உள்ளத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அவனை நேசிக்கக்கூடியவர்களாவோம். எந்த ஒரு உலக பொருட்களின் மீதும் எங்களுக்கு அச்சம் கிடையாது. இறைவன் மீது எந்த அளவுக்கு எங்களுக்கு அன்பு இருக்கின்றதோ அது போன்ற அன்பு உலக பொருட்களின் மீது எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எங்களது உலக பயனை எங்களது ஈமான் மற்றும் எங்களது மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாவோம். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உண்மையான அஹ்மதி ஆகுவது மற்றும் இறைவனின் உண்மையான அடியாராக ஆகுவதற்கு எந்த போதனைகளை நமக்கு வழங்கியுள்ளார்களோ அதிலிருந்து சிலவற்றை நான் எடுத்து கூறுகின்றேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆற்றலை வழங்கியுள்ளானோ, அதாவது கை, கால்கள் மற்றும் இதர உறுப்புகள், கண்கள், நாக்கு போன்ற ஒவ்வொன்றையும் அவன் நமக்கு வழங்கியுள்ளான். இதனை அவன் வீணாக்குவதற்காக வழங்கவில்லை. இதனை ஆகுமான வழிகளில் பயன்படுத்த வேண்டும். இதனை தவறாக பயன்படுத்தக்கூடாது. எனவேதான் இஸ்லாம் கண்ணை எடுப்பதற்கான போதனையை வழங்கவில்லை. மாறாக இதனை ஆகுமான வழிகளில் பயன்படுத்துவது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதாகும். கண்களால் தீய பார்வையை பார்த்தால் கண்ணை எடுத்துவிட வேண்டும் என்பதல்ல, மாறாக கண்களை ஆகுமான வழிகளில் பயன்படுத்த வேண்டும். ஆக இதனை தூய்மையாக வைப்பதும் தூய முறையில் பயன்படுத்துவதும் தான் உண்மையான விஷயமாகும். அன்னார் கூறினார்கள், கது அஃப்லஹல் முஃமினீன். அதே போன்று இங்கும் இறைவன் இவ்வாறு கூறியுள்ளான், இறையச்சமுடையவர்களின் வாழ்க்கையை படம் பிடித்தவாறு இறுதியில் அதன் முடிவை பற்றி வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அவர்கள் இறையச்சத்தின்படி நடப்பார்கள், மேலும் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் தொழுகையில் தடுமாறுகின்றனர், ஆனால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்றனர். அதாவது பல்வேறு சிந்தனைகள் தொழுகையின் போது வருகின்றது. பிறகு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்துகின்றனர். மேலும் இறைவன் வழங்கிய அருட்கொடைகளிலிருந்து அவனது வழியில் அவர்கள் செலவு செய்கின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், முந்தைய மற்றும் தற்போதைய இறை வேதங்களின் மீது அவர்கள் ஈமான் கொள்கின்றனர். அல்லாஹ் அனைத்து வேதங்களின் மீதும் ஈமான் கொள்ளும்படி கூறியுள்ளான்.
எனவே அவர்கள் ஈமான் கொள்கின்றனர். மேலும் இறுதியில் அவர்கள் நிச்சய உறுதி வரை சென்றடைகின்றனர். இவர்களே நேர்வழியில் நிலைத்து நிற்பவர்கள் அவர். அது எத்தகைய பாதை என்றால் அது முறையாக நேராக செல்லக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் அதன் மூலம் மனிதன் நேர்வழியை பெறுகின்றான். இத்தகைய மக்களே நேர்வழி பெற்றவர்கள் ஆவர். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், எனவேதான் ஆரம்பத்திலேயே இறைவன் நமக்கு இறையச்சத்தின்படி நடக்குமாறு போதனை வழங்கியவாறு எத்தகைய ஒரு வேதத்தை நமக்கு வழங்கியுள்ளான் என்றால் அதில் இறையச்சத்தை மேற்கொள்ளுமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. அன்னார் கூறுகின்றார்கள், எனவே நமது ஜமாத்தை சார்ந்தவர்கள் உலக கவலைகளை விட இந்த கவலையை தம் மீது சுமத்தியவாறு அவர்களிடம் இறையச்சம் இருக்கின்றதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். மனிதன் தன்னிடத்தில் இறையச்சம் இருக்கின்றதா இல்லையா என்பதை எப்படி பார்ப்பது? இறையச்சமுடையவர் யார் என்பது தொடர்பாக எடுத்து கூறியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், இறைவனது வேதத்தில் இவ்விஷயம் காணப்படுகின்றது. அதாவது இறையச்சமுடையவர் யார் என்றால் அவர் பணிவுடன் நடப்பவர் ஆவார். அவர்களிடம் மிகுதியான மென்மை இருக்கும், பணிவு இருக்கும். அவர்கள் தற்பெருமைக்கான பேச்சுக்களை பேசுவதில்லை. அவர்களிடம் ஆணவம் முற்றிலும் இருக்காது. எவ்வாறு சிறியவன் பெரியவர்களிடம் பேசுவானோ அதே போன்று அவர்களது பேச்சுக்களும் இருக்கும். அன்னார் கூறினார்கள், எதன் மூலம் நமக்கு நேர்வழி கிடைக்குமோ அதனை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் எவரை குறித்தும் பொறுப்பேற்கவில்லை. அவன் குறிப்பான இறையச்சத்தையே விரும்புகின்றான். எவர் இறையச்சத்தை மேற்கொள்வாரோ அவர் உயர் அந்தஸ்தை அடைவார். அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் எவரும் அவர்களின் சொத்து என்ற அடிப்படையில் கண்ணியத்தை பெறவில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், நமது நம்பிக்கை என்னவென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை இணை வைப்பவராக இருக்கவில்லை. ஆனால் அவன் நபித்துவத்தை வழங்கவில்லை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயல்பில் இருந்த அந்த உண்மையின் காரணமாகவே அன்னாருக்கு கிடைத்தது. இது இறை அருளாகும். நபிமார்களின் தந்தையாகிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது உண்மை மற்றும் இறையச்சம் ஆகியவற்றின் காரணமாகவே மகனை தியாகம் செய்வதில் அறுப்பதில் பின்வாங்கவில்லை. அவர்கள் சுயமே நெருப்பில் போடப்பட்டார்கள். நமது எஜமானரும் தலைவருமாகிய ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை மற்றும் விசுவாசத்தை பாருங்கள். அவர்கள் அனைத்து விதமான தீய திட்டத்தையும் எதிர்கொண்டார்கள். பல்வேறு வகையான துன்பங்களையும் கஷ்டங்களையும் மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. இந்த உண்மை மற்றும் விசுவாசத்தினால்தான் அல்லாஹ் அருள் செய்தான். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் இந்த நபியின் மீது தன் அருளை பொழிந்து கொண்டே இருக்கின்றான். மலக்குகளும் இவருக்காக பிரார்த்தனைகள் செய்து கொண்டே இருக்கின்றனர். எனவே நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த நபிகள் நாயகம் அவர்களுக்கு எப்போதும் அருள் பொழியுமாறும் சாந்தியும் சமாதானமும் கிடைக்குமாறும் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆக நமக்கு இதுவே கட்டளையாகும். அதாவது துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என விரும்புகின்றீர்கள் என்றால் பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூத் ஓதுங்கள். தரூத் ஓதாமல் செய்யப்படுகின்ற துவாக்கள் வானம் வரை சென்றடைவதில்லை. மனிதன் வெற்றிகளை பெற முடியாது. எனவே இறை வணக்கத்தின் தரத்தை சிறந்ததாக ஆக்குவதற்கும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கும் தரூத் ஓதுவது அவசியமாகும். மேலும் தரூத் அனுப்பக்கூடியவர்கள் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை தமக்கு முன் வைப்பார். அதாவது அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இறை வணக்கத்தின் தரத்தை நிலைநாட்டினார்கள், மேலும் தமது சமூகத்திற்கு இதை பற்றி எவ்வாறு கவனம் ஊட்டினார்கள் என்பதை தன் கண்முன் வைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது கண்களின் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கின்றது. பிறகு படைப்பினங்களின் உரிமைகளை செலுத்துவது தொடர்பாகவும் தமது முன்மாதிரியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டியுள்ளார்கள். இதை போன்ற உதாரணங்கள் கிடைப்பது கஷ்டமாகும். தம்மை பற்றி அன்னார் கவலைப்பட்டதில்லை.
மலையளவு செல்வங்கள் இருந்தாலும் அதனை அன்னார் பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள். யாசிப்பவர் எவராவது அன்னாரிடம் வந்தால் அவரை வெறுங்கையுடன் அன்னார் அனுப்பியது கிடையாது. இருப்பினும் அன்னாரது கரங்கள் எப்போதும் படைப்பினங்களின் தொண்டிற்காக ஆயத்தமாகவே இருந்தது. ஆக தரூத் அனுப்பக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை முன்னிறுத்தியவாறு தரூத் அனுப்பும் போதுதான் அவரது கவனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய அந்த முன்மாதிரியின்படி செயல்படுவதன் பக்கம் செல்லும். இந்த நிலைமை இருக்குமென்றால் பிறகு அல்லாஹ் தனது அன்பிற்குரிய நபி, தனது அன்பிற்குரிய அடியானின் அன்பின் வெளிப்பாடு மற்றும் அவர்கள் மீது தரூத் அனுப்பியதன் காரணமாக நமது துவாக்களையும் ஏற்றுக்கொள்ளும் தகுதியை வழங்குவான். மேலும் அப்போதுதான் நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று எளிமையையும் மென்மையையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆகி இறையச்சத்தின்படி நடக்கக்கூடிய அந்த மக்களுடன் நாம் இணைய முடியும். மேலும் அந்த மக்களே நேர்வெளி பெறக்கூடிய மக்கள் ஆவர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகின்றார்கள், நாம் வெறும் வாதம் மட்டும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் பிறகு அதனால் எவ்வித பயனும் கிடையாது. அன்னார் கூறுகின்றார்கள், வெற்றி பெறுவதற்கு இறையச்சம் அவசியமாகும். வெற்றியை நீங்கள் விரும்பினால் பிறகு இறையச்சமுடையவராக ஆகிவிடுங்கள். மேலும் இதுவே உண்மையான இறையச்சமாகும். இதுவே அல்லாஹ்வின் உண்மையான அடையாளத்தை காட்டி கொடுக்கின்றது. மேலும் அவனது கட்டளைகளின்படி நடப்பவர்களாக ஆக்குகின்றது. பிறகு தொழுகையின் உண்மைத்துவத்தை எடுத்து கூறியவாறு தொழுகை என்பது என்ன, உண்மையான தொழுகை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக அன்னார் கூறுகின்றார்கள், நாவால் இறைவன் இருக்கின்றான் என்று பெரும்பாலர் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களிடம் நாத்திகம் இருப்பது தெரிய வரும். ஏனென்றால் உலகப் பணிகளில் அவர்கள் மூழ்கிவிடும் போது அவர்கள் இறைவனது தண்டனை மற்றும் அவனது மகத்துவத்தை முற்றிலும் மறந்து விடுகின்றனர். எனவே இந்த விஷயம் மிகவும் அவசியமாகும். அதாவது நீங்கள் துவாவின் மூலமாக இறை ஞானத்தை வேண்டுங்கள். அல்லாஹுடனான தொடர்பை துண்டிப்பது மரணமாகும் என்ற அறிவு ஏற்படாத வரை அவன் மீதான முழுமையான நம்பிக்கை ஏற்பட முடியாது. பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்கு துவா செய்கின்ற அதே வேளையில் திட்டங்களை தீட்டுவதையும் விட்டுவிடாதீர்கள். துவா செய்வதும் அவசியமாகும், திட்டங்களை தீட்டுவதும் அவசியமாகும். மேலும் எந்த சபைகளில் கலந்து கொள்வதால் பாவம் செய்வதற்கான எண்ணம் உருவாகின்றதோ அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். எனவே ஒவ்வொருவரும் சுயமே இதனை ஆய்வு செய்ய முடியும். எந்தெந்த சபைகள் அல்லது டிவியில் வருகின்ற எந்தெந்த நிகழ்ச்சிகளினால் பாவம் செய்வதற்கான எண்ணம் ஏற்படுகின்றதோ அதனை நாம் விட வேண்டியது வரும். அதனை விட்டு விடுங்கள். மேலும் அத்துடன் துவாவும் செய்து வாருங்கள். அல்லாஹ்வின் அருளினால் அதை விட்டுவிடுவதற்கான நற்பாக்கியமும் கிடைக்கின்றது. எனவே இதற்காகவும் துவா செய்யுங்கள். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இறை நியதிக்கேற்ப மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஆபத்துகள் அனைத்தும் இறைவனது உதவியின்றி ஒருபோதும் விலக முடியாது. தொழுகை ஐவேளை நிறைவேற்றப்படுகின்றது. இதிலும் இதன் பக்கமே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது எப்போது வரை மன எழுச்சி மற்றும் எண்ணங்களிலிருந்து அதனை பாதுகாப்பாக வைக்கவில்லையோ அப்போது வரை அது உண்மையான தொழுகையாக இருக்காது. தொழுகை என்பது வெறும் குனிந்து எழுவதோ சடங்கு ரீதியாக செய்யப்படுவதோ அல்ல. தொழுகை எத்தகைய விஷயம் என்றால் அதனை உள்ளமும் உணர்ந்து ஆன்மா உருகி ஒரு அச்சத்திற்குரிய நிலையில் இறை சந்நிதானத்தில் விழுவதாகும். எதுவரை ஆற்றல் இருக்கின்றதோ அதுவரை உருக்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் ஆன்மாவில் இருக்கின்ற பாவங்கள் நீங்குவதற்காக பணிவுடன் வேண்ட வேண்டும். இத்தகைய தொழுகையே அருளுக்குரியதாகும். இதில் அவர் நிலைத்து நின்றால் பிறகு அவர் இரவில் அல்லது பகலில் அவரது உள்ளத்தில் ஒரு ஒளி இறங்குவதையும் தீமையை தூண்டக்கூடிய ஆன்மா மெதுமெதுவாக மறைவதையும் அவர் பார்ப்பார். எவன் அவரை படைத்தானோ அவனிடமே அதற்குரிய மருந்து இருக்கின்றது. அதாவது அல்லாஹ்வே அவனுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். எனவே ஆன்மாவின் தீமைகள் மற்றும் பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ்விடமே அவனது அருளை வேண்ட வேண்டும்.
பிறகு தொழுகையின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், தொழுகையே இறை வணக்கத்தின் சத்து ஆகும். எனவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், அதாவது தொழுகையின்றி அல்லது அல்லாஹ்வால் கூறப்பட்டுள்ள வழிமுறைகளின்றி இறைவணக்கத்தின் உரிமைகளை செலுத்த முடியாது. தொழுகைக்கு சில நிபந்தனைகளும் உள்ளன. இதனையும் நிறைவேற்றுவது அவசியமாகும். தொழுகையில் இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்வது அவசியமாகும். அதாவது நான் இறைவனது அருளை வேண்டியவாறு நிற்கின்றேன் என்ற இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நிலைமைகளை பற்றி எடுத்து கூறியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், தொழுகை மற்றும் துவா ஆகியவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடு என்ன என்று ஒரு முறை நான் எண்ணி பார்த்தேன். ஹதீஸில் வந்துள்ளது, அஸ்ஸலாத்து ஃபி துவா அஸ்ஸலாத்து மஅல் இபாத், அதாவது தொழுகையே துவா ஆகும். தொழுகை இறைவணக்கத்தின் சத்து ஆகும். மனிதனது துவா உலக விஷயங்களுக்காக மட்டுமே இருக்குமென்றால் பிறகு அதன் பெயர் தொழுகை கிடையாது. மனிதன் துவா செய்கின்றான், தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகின்றான், ஐவேளை தொழுகைகளை தொழ ஆரம்பித்து விடுகின்றான், நீண்ட துவாக்களை செய்கின்றான், அதிகமாக அழுகின்றான். இதனையெல்லாம் அவன் ஏன் செய்கின்றான் என்றால் அவனது சில உலக விவகாரங்கள் இருக்கின்றன. அன்னார் கூறுகின்றார்கள், உலக விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் தொழுகின்றீர்கள் என்றால் பிறகு அது தொழுகை என்று அழைக்கப்பட மாட்டாது. ஆனால் மனிதன் இறைவனை சந்திக்க விரும்பினால், மேலும் அவனது திருப்தியே குறிக்கோளாக இருக்குமென்றால், மேலும் பணிவு தன்னடக்கத்துடன் இறைவனுக்கு முன்னால் நின்றவாறு அவனது திருப்தியை வேண்டியவாறு தமக்குரிய விஷயத்தை மட்டுமே கேட்காமல் அல்லாஹ்வின் திருப்தியை வேண்டினால் அப்போதுதான் அது தொழுகையாக அமையும். இறைவன் மற்றும் மனிதனுக்கிடையில் உள்ள தொடர்பு அதிகரிப்பதுதான் துவாவின் உண்மைத்துவமாகும். இத்தகைய துவாதான் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழியாகும். மேலும் இது மனிதனை தேவையில்லாத விஷயங்களிலிருந்து அகற்றுகின்றது. உண்மையான விஷயம் என்னவென்றால், மனிதன் இறை திருப்தியை பெற வேண்டும். மேலும் அதற்கு பிறகு மனிதன் தமது உலக தேவைகளுக்காகவும் துவா செய்ய வேண்டும். முதலில் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு துவா செய்யுங்கள், பிறகு உலக தேவைகளுக்காக துவா செய்யுங்கள். அதுவும் அல்லாஹ்வின் அருளினாலேயே கிடைக்கும். இவ்வாறு ஏன் வைக்கப்பட்டுள்ளது என்றால், உலக கஷ்டங்கள் சில நேரங்களில் மார்க்க விவகாரங்களில் தடையாக இருக்கின்றது. சில பலவீனங்கள் இருக்கின்றன. உலக விவகாரங்கள் தடுமாற்றத்திற்கு காரணியாக அமைந்து விடுகின்றன. எனவே முதலில் அல்லாஹ்விடம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பிறகு உலக விவகாரங்களுக்காகவும் துவா செய்யுங்கள். ஆக இதுவே தொழுகையின் உண்மையான நிலையாகும். இதனை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. பிறகு ஓரிடத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை விளக்கியவாறு கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், ஈமான் கொண்டுள்ளோம் என்ற வாதம் இருக்குமென்றால் பிறகு தொழுகையை நிறைவேற்றுவதும் அவசியமாகும். 3 தொழுகைகளை தொழுதுவிட்டு அல்லது 4 தொழுகைகளை தொழுதுவிட்டு நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று சிலர் வாதம் செய்கின்றனர். அவ்வாறு வாதம் செய்வது தவறாகும். ஏனென்றால் ஈமானின் ஆணிவேர் தொழுகையாகும். மேலும் எந்த விஷயத்திற்கு ஆணிவேரே இருப்பதில்லையோ அது சத்தற்ற மரத்தை போன்றதாகும். அதனை ஒரு சாதாரண காற்று பூமியிலிருந்து கீழே விழச் செய்துவிடும். அன்னார் கூறுகின்றார்கள், எவ்வாறு வெயில் இருக்கின்ற போது வானத்தில் மேகங்கள் ஒன்று கூடி விடுகின்றதோ, மேலும் மழை பொழிவதற்கான நேரமும் வருகின்றதோ, அவ்வாறே மனிதனின் துவாக்கள் ஒரு ஈமானிய துடிப்பை ஏற்படுத்துகின்றது. தொழுகை என்னவென்றால் அதில் மனிதன் உருக்கத்துடனும் பணிவுடனும் கண்ணியத்துடனும் இறைவன் முன் நிற்பதாகும். மனிதன் கவனமற்றவனாக செயல்படுவானேயானால் பிறகு இறைவனும் தேவைகளற்றவனாவான். பிறகு அவன் எவரையும் பொருட்படுத்த மாட்டான். ஒவ்வொரு சமுதாயமும் எப்போது வரை நிலைத்திருக்கும் என்றால், எப்போது வரை அல்லாஹ்வின் கவனம்
அதன் மீது இருக்குமோ அப்போது வரைதான் அந்த சமுதாயமும் நிலைத்திருக்கும். ஈமானின் ஆணிவேரும் தொழுகையே ஆகும். இறைவனுக்கு நமது தொழுகையின் அவசியம் என்ன என்று சில முட்டாள்கள் கூறுகின்றனர். அன்னார் கூறுகின்றார்கள், அறிவற்றவர்களே, இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை, ஆனால் உங்களுக்கு தேவை இருக்கின்றது. இறைவன் உங்கள் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு உங்களுக்கு தொழுகையின் தேவை இருக்கின்றது. இறைவன் பக்கம் கவனம் செலுத்தினால்தான் சீர்குலைந்து போன பணிகள் சரியாகி விடுகின்றன. தொழுகை ஆயிரக்கணக்கான தவறுகளை நீக்கி விடுகின்றது. மேலும் இறை நெருக்கத்தை பெறுவதற்கான வழி தொழுகையாகும். ஆக தொழுவதனால் இறை நெருக்கம் மட்டும் கிடைப்பதில்லை, மாறாக தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் சீர்குலைந்து போன பணிகள் சரியாகி விடுகின்றது. இன்னும் சொல்வதென்றால், நல்ல எண்ணத்துடன் பள்ளிவாசலுக்கு வருபவர்கள் மற்றும் அமர்ந்து தொழுகைக்காக காத்திருப்பவர்கள் தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். அதாவது, பள்ளிவாசலில் தொழுகைக்காக எப்போது வரை ஒரு நபர் காத்திருப்பாரோ அவர் தொழுகையின் நிலையிலேயே இருப்பவராக கருதப்படுவார். பள்ளிவாசலில் அமர்வதும் மேலும் அங்கு ஜிக்ரே இலாஹி செய்வதும் அவர் தொழுகையில் இருப்பதாகவே கருதப்படும். வானவர்கள் அந்த நபர் மீது தரூத் அனுப்பி கொண்டே இருக்கின்றனர். மேலும், அல்லாஹ்வே, இவர் மீது கருணை காட்டுவாயாக, மேலும் இவரை மன்னிப்பாயாக, இவரது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக என்று வானவர்கள் கூறுவர். ஆக பள்ளிவாசலுக்கு வருகை தந்து தொழக்கூடியவர் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதனால் மட்டுமல்ல, மாறாக காத்திருப்பதனாலும் அதற்குரிய கூலியை பெறுகின்றார். அதற்குரிய கூலி அவருக்கு கிடைக்கின்றது. இது எத்தகைய மகத்தான கூலியாகும்! அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வானவர்கள் அவருக்காக துவாக்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆகிய இத்தகைய கருணை மிக்க இறைவனை வணங்குவதன் உரிமையை செலுத்துவதற்கு நாம் எந்த அளவுக்கு கவலையுடன் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் 5 நேரமும் பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலை நிரப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கத்தின் நோக்கம் ஒற்றுமையை உருவாக்குவது, ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்பதை பற்றி எடுத்து கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் விருப்பம் இதுவாகும். அதாவது, அனைத்து மனிதர்களையும் ஒரே ஆன்மாவை போன்று ஆக்க வேண்டும். அதன் பெயர் ஜனநாயக ஒற்றுமை ஆகும். அதிகமான மக்கள் ஒன்று கூடுகின்றனர் என்றால் ஒரு மனிதரை போன்று அவர்கள் ஆகிவிடுகின்றனர். மார்க்கத்தின் நோக்கமும் இதுவாகவே இருக்கின்றது. அதாவது, தஸ்பீஹின் உருண்டைகளை போன்று ஜனநாயக ஒற்றுமையின் ஒரு நூலில் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். அதாவது, தஸ்பீஹின் உருண்டைகளை போன்று ஒற்றுமையின் ஒரு நூலில் அனைவரும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். ஜமாத்தாக தொழப்படுகின்ற தொழுகைகளும் இந்த ஒற்றுமைக்காகவே ஆகும். இதன் மூலம் அனைத்து தொழுகையாளிகளும் ஒரு இருப்பாகவே கருதப்பட வேண்டும். மேலும் ஒருவர் மற்றொருவருடன் இணைந்து நிற்பதற்கான கட்டளை ஏன் என்றால், எவரிடத்தில் அதிகமான ஒளி இருக்கின்றதோ அவர் மற்ற பலவீனமானவர் மீது தனது தாக்கத்தின் மூலமாக அந்த ஒளியின் மூலம் ஆற்றலை வழங்க வேண்டும். எதுவரை என்றால் ஹஜ்ஜும் கூட இதற்காகவே ஆகும். அதாவது, ஒற்றுமையை உருவாக்கவும் அதனை நிலைநாட்டவுமே ஆகும். முதலில் இந்த கட்டளையை அல்லாஹ் வழங்கினான். அதாவது, ஒவ்வொரு முஹல்லாவை சார்ந்தவர்களும் 5 வேளை தொழுகைகளை ஜமாத்தாக முஹல்லாவில் பள்ளிவாசல்களில் நிறைவேற்ற வேண்டும். இதன் மூலம் ஒருவர் மற்றவரிடம் நல்லொழுக்கத்தை பகிர்தல் வேண்டும். மேலும் அனைத்து ஒளிகளும் இணைந்து பலவீனத்தை அகற்ற வேண்டும். மேலும் ஒருவர் மற்றவருடன் அறிமுகம் ஏற்பட்டு அன்பு ஏற்பட வேண்டும். அறிமுகம் என்பது மிகச் சிறந்த விஷயமாகும். ஏனென்றால் இதன் மூலம் அன்பு அதிகரிக்கின்றது. இது ஒற்றுமைக்கு அடிப்படையாகும். அறிமுகமான எதிரி ஒரு அறியாத நண்பனை விட மிகச் சிறந்தவராவார். ஏனென்றால் வெளிநாட்டில் சந்திக்கும் போது இந்த அறிமுகத்தின் காரணமாக உள்ளத்தில் அன்பு உருவாகி விடுகின்றது. 2வது கட்டளை என்னவென்றால், ஜும்மா நாளன்று ஜாமியா பள்ளிவாசலில் ஒன்று கூட வேண்டும். ஏனென்றால் ஒரு நகரத்தை சார்ந்த மக்கள் தினமும் ஒன்று கூடுவது சிரமமாகும். எனவேதான் இந்த ஆலோசனை தரப்பட்டுள்ளது. அதாவது, நகரத்தை சார்ந்த அனைவர்
நகரத்தை சார்ந்த அனைத்து மக்களும் வாரத்தில் ஒரு முறை சந்தித்து அறிமுகத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது இங்கு தூரம் அதிகமாக இருந்தாலும் எவர்களிடம் வாகனத்திற்கான வசதி இருக்கின்றதோ அவர்கள் பள்ளிவாசலுக்கு தினமும் வருவது என்பது சிரமமான விஷயம் அல்ல. அவர்களால் வர முடியும், வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் பிறகு அவர்களால் பள்ளிவாசலை நிரப்ப வர முடியும். தொலைதூரத்தில் இருந்தாலும் ஜும்மாவிற்கு கண்டிப்பாக வர வேண்டும். இறுதியில் எப்போதாவது அனைவரும் ஒன்றாகி விடுவீர்கள். பிறகு பெருநாட்களில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் இணைந்து தொழ வேண்டும். இதன் மூலம் அறிமுகமும் அன்பும் அதிகரித்து ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இதே போன்று முழு உலக மக்களும் வாழ்நாளில் ஒருமுறை, அதாவது மக்காவின் மைதானத்தில் ஒன்று கூட வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்துள்ளான். அதாவது எவர்களுக்கு ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் ஹஜ்ஜிற்காக செல்ல வேண்டும். ஆக இவ்வாறு அல்லாஹ் ஒருவர் மற்றவரிடம் அன்பு அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அன்னார் எதிரிகள் பற்றி கூறுகின்றார்கள். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தின் தத்துவம் எத்தகைய உறுதி வாய்ந்ததாக உள்ளது. உலக ஆட்சியாளர்களின் எந்த கட்டளையையும் மனிதன் பேணி நடப்பதில் சோம்பேறியாக இருக்கலாம். ஆனால் இறைவனது கட்டளைகளை பேணி நடக்காமல் இருப்பது, அதிலிருந்து முகம் திருப்புவது என்பது ஒருபோதும் சாத்தியமற்றதாகும். குறைந்தது பெருநாள் தொழுகையை கூட தொழாத எந்த முஸ்லிம் தான் இருப்பார்? ஆக இந்த அனைத்து ஒன்று கூடுதலின் பயன் என்னவென்றால், ஒரு ஒளி மற்றவரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி அவருக்கு ஆற்றலை வழங்க வேண்டும். ஒருவர் மற்றொருவருடன் சந்திக்கின்ற போது தாக்கம் ஏற்படுகின்றது. இது ஈமானில் மிகவும் பலவீனமானவர்களாக இருப்பவர்களாலேயே இருப்பவர்களுக்கே உரியதாகும். ஆனால் உண்மையான நம்பிக்கையாளர்கள் ஐவே தொழுகைகளுக்காக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு பள்ளிவாசலை வழங்கியுள்ளான். ஆக இந்த ஒற்றுமையின் காட்சியையும் நீங்கள் இங்கு வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வின் அருளிலிருந்து பயன்பெற்றவாறு இதனை நிரப்ப வேண்டும். பிறகு அல்லாஹ் எவ்வாறு கருணை காட்டுவான் என்பது தொடர்பாக நான் கூறியது போன்று, எவர்கள் ஐவேளை தொழுகைக்காக வருகின்றார்களோ அவருக்காக வானவர்களை துவா செய்ய அல்லாஹ் நியமித்து விடுகின்றான். பிறகு ஜமாத்தாக தொழுவதால் அதற்குரிய கூலியாக 27 மடங்கு அதிகமாக அல்லாஹ் வைத்துள்ளான். எனவே அல்லாஹ்வின் அருள் மற்றும் அவன் நமக்கு வழங்கிய வாய்ப்பிலிருந்து பயனடைந்தவாறு, அவன் நமக்கு வழங்கிய வாய்ப்பிலிருந்து நற்பேற்றை பெற்ற பிறகும் அதனை நாம் கண்ணியப்படுத்தவில்லை என்றால் இது நமது துரதிர்ஷ்டமாகும். ஒவ்வொரு அஹ்மதிக்கும் இது மிகவும் சிந்திப்பதற்குரிய இடமாகும். மேலும் ஒரு முயற்சியுடன் பள்ளிவாசலை நிரப்புவது அவசியமாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது ஜமாத்தை சார்ந்தவர்களாக தங்களை கருதி கொள்ளும் மக்களே, நீங்கள் உண்மையிலேயே இறையச்சத்தின் வழிகளில் காலெடுத்து வைக்கும் போதுதான் வானத்தில் எனது ஜமாத்தை சேர்ந்தவர்களாக கருதப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் உங்களது 5 நேர தொழுகைகளை இறைவனை பார்ப்பது போல் பயபக்தியுடன் தொழுது வாருங்கள். மேலும் உங்கள் நோன்புகளை இறைவனுக்காக முழு மனதுடன் நிறைவேற்றுங்கள். ஜக்காத் கொடுக்க தகுதியுள்ள ஒவ்வொருவரும் ஜக்காத் செலுத்துங்கள். எவர் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அவருக்கு எவ்வித தடையும் இல்லை என்றால் ஹஜ் செய்ய வேண்டும். நன்மைகளை அழகுபடுத்தி நிறைவேற்றுங்கள், தீமைகளை வெறுத்து விடுங்கள். தக்வா என்னும் இரையச்சம் இல்லாத எந்த செயலும் இறைவனை அடைய முடியாது என்பதை நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நன்மையின் ஆணிவேரும் தக்வா என்னும் இரையச்சமே ஆகும். ஆகவே எச்செயலில் இந்த வேர் வீணாவதில்லையோ அச்செயல் நிச்சயம் வீண் போவதில்லை. அன்னார் கூறுகின்றார்கள், எப்போதாயினும் உங்களுக்கு ஏதேனும் நஷ்டம் உண்டாகுமெனில் அது உங்களது கையால் உண்டான நஷ்டமே அல்லாமல் உங்கள் பகைவர்களின் கையால் உண்டானது அல்ல.
இறைவன் உங்களுக்கு என்றென்றும் மறைந்து போகாத கௌரவத்தையும் மதிப்பையும் நிச்சயமாக வானத்தில் அளிப்பான். ஆகவே நீங்கள் அவனை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் இறைவனின் இறுதி ஜமாத்தாக இருக்கின்றீர்கள். எனவே தன் முழுமைத்தன்மையில் உச்ச எல்லையை அடைந்த நற்பணிகளை செய்து காட்டுங்கள். உங்களில் சோம்பலுடையவராய் காணப்படும் ஒவ்வொருவரும் ஒரு அசுத்தமான பொருளைப் போல் ஜமாத்திலிருந்து புறந்தள்ளப்படுவார். மேலும் அவர் ஏக்கத்துடன் மரணிப்பார். அவரால் இறைவனுக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்க முடியாது. கவனிங்கள், உங்களுடைய இறைவன் உண்மையிலேயே இருக்கின்றான் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் அவனது படைப்பினங்களாயிருப்பினும் எவர் இறைவனை தேர்ந்தெடுக்கின்றாரோ அவரையே இறைவனும் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். எவர் அவனிடம் செல்வாரோ அவனும் அவரிடம் வந்து விடுகின்றான். எவர் அவனை கண்ணியப்படுத்துகின்றாரோ அவனும் அவரை கண்ணியப்படுத்துகின்றான். அல்லாஹ் நமக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த வேதனை மிக்க சொற்களை புரிந்து கொண்டவாறு ஈமானில் முன்னேறுவதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. மேலும் இறைவணக்கத்தின் உரிமையை செலுத்துவதற்கு நற்பாகியத்தை வழங்குவானாக. இறைவனுடன் உயிருள்ள தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நற்பாகியத்தை வழங்குவானாக. மேலும் நாம் இந்த பள்ளிவாசலை எப்போதும் நிரப்பக்கூடியவர்களாக விளங்குவோமாக. இப்போது நான் இந்த பள்ளிவாசல் தொடர்பாக சில விவரங்களையும் எடுத்துக் கூறுகின்றேன். அல்லாஹ்வின் அருளால் சில ஆண்டுகளுக்கு முன் இந்த பள்ளிவாசலுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பிறகு அல்லாஹ் இந்த இடத்தை வழங்கினான். இதன் முழு அளவு 2640 மர்பாகும். இங்கு முதலில் 15 அறைகளை கொண்ட 3 தளங்களை கொண்ட கட்டடம் இருந்தது. மேலும் ஒரு பெரிய ஹாலும் இருந்தது. இதை வாங்குவதற்காக சில தொகை அழகிய கடனாக தலைமையகத்திலிருந்தும் பெறப்பட்டது. அமீர் சாப் அவர்கள் கூறுகின்றார்கள், 50,000 யூரோவை தவிர மற்ற தொகை அனைத்தும் செலுத்தப்பட்டு விட்டது என்று அமீர் சாப் கூறுகின்றார்கள். பிறகு கவுன்சிலின் சில குற்றச்சாட்டுகளும் இருந்தன. அதனை பல்வேறு மீட்டிங்களின் மூலம் நிவர்த்தி செய்யப்பட்டது. மேயருடன் மீட்டிங் நடத்தி வரைபடத்தை ஒன்று சேர்த்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் இந்த வரைபடத்திற்கும் ஒப்புதல் கிடைத்தது. இவர்களது வரைபடத்திற்கேற்ப இவர்களது அறிக்கையின் அடிப்படையில் 1 பில்லியன் யூரோ செலவாகும் என்று ஆர்கிடெக்ட் அறிக்கை கொடுத்திருந்தார். இந்த தொகையையும் மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹ்மதியா பிரான்ஸ் முழுமையாக செலுத்துவதாக வாக்குறுதி செய்துள்ளது. தமது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் இந்த பள்ளிவாசல் 5,30,000 யூரோவில் முழுமையடைந்து விட்டது. இப்போது வரை ஹுத்தாமுல் அஹ்மதியா சார்பாக 3.5 லட்சம் யூரோ கிடைத்துள்ளது. எஞ்சிய தொகையை மற்ற ஜமாத்துகள் செலுத்தியுள்ளன. ஆனால் ஹுத்தாமுல் அஹ்மதியாவை சார்ந்தவர்கள் நாங்களே எஞ்சிய தொகையையும் செலுத்துவோம் என்று கூறுகின்றனர். ஹுத்தாமுல் அஹ்மதியாவை சேர்ந்தவர்கள் செலுத்திவிட்டனர் தான். எஞ்சிய தொகையையும் அவர்கள் செலுத்தி விடுவர் இன்ஷா அல்லாஹ். ஆனால் எஞ்சிய ஜமாத்துகள் ஏன் இதிலிருந்து பாக்கியமற்றவர்களாக இருக்கின்றனர்? இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டதென்றால் பிறகு லஜ்னா மற்றும் அன்சார் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்குள் இங்கு ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும். அதை அன்சார் மற்றும் லஜ்னாவை சார்ந்தவர்கள் இணைந்து கட்ட வேண்டும். இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அதில் மதிப்பிற்குரிய அஸ்லம் அதோரி சாஹிப், ஷஹபாஸ் சாஹிப், முகமது ஆசிம் சாஹிப் மற்றும் மன்சூர் சாஹிப் ஆகியோர் பெரும் முயற்சி செய்தனர். அல்லாஹ் இவர்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. சட்ட விதிமுறைகளுக்கேற்ப இந்த பள்ளிவாசலில் 205 நபர்கள் தொழ முடியும். ஐம்பது வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கான இடம் உள்ளது. ஒரு ஜமாத் அலுவலகம் உள்ளது. லஜ்னாவிற்கும் அலுவலகம் உள்ளன. ஆண்கள்
மற்றும் பெண்களுக்கும் லைப்ரரி இருக்கின்றது. இதே போன்று குளியலறையும் உள்ளது. மிக பெரிய ஒரு பார்க்கிங் ஹால் உள்ளது. எமர்ஜென்சி ஏற்பட்டால் அதில் 125 நபர்கள் வரை இருக்க முடியும். இதற்கு முன்பு இந்த கட்டிடத்தில் 15 அறைகள் இருந்தன. அதனை சரி செய்து மீண்டும் இப்போது புதிதாக கட்டப்பட்டுள்ளது. அதுவும் இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பள்ளிவாசல் ஸ்டாஸ்பர்க் நகரத்திலிருந்து ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது ஒன்றும் தொழுகையாளிகள் வராமல் இருப்பதற்கான மிக பெரிய தூரம் ஒன்றும் அல்ல. அதே போன்று முரப்பி வீடும் இதில் உள்ளது. அதில் 4 அறைகள் உள்ளன. மினரா வைப்பதற்கு முறையான அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் பள்ளிவாசலின் வலப்பக்கத்தில் 8 மீட்டர் உயரத்தில் ஒரு டூம் வைப்பதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. அது மிகவும் அழகாக இருக்கின்றது. உள்ளே மெஹராபும் இருக்கின்றது. அல்லாஹ் எல்லா வகையிலும் இதனை அருளுக்குரியதாக ஆக்குவானாக. பள்ளிவாசல் கட்டுவதற்கு தியாகம் செய்த அந்த ஹுத்தாம்களின் பொருளிலும் உயிரிலும் பரக்கத் செய்வானாக. வெறும் பள்ளிவாசலுக்கான பொருள் தியாகம் மட்டுமல்ல, பள்ளிவாசலை நிரப்புவதன் ஆன்மாவையும் புரிந்து கொள்ளும் நற்பாகியத்தை வழங்குவானாக. மேலும் ஹுத்தாம்களின் இறைவணக்கத்தின் தரமும் அதிகரிக்கட்டுமாக. மேலும் ஜமாத் உறுப்பினர்களின் இபாதத்தின் தரமும் அதிகரித்து கொண்டே செல்லட்டுமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر